பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரம்ம மலைக்கு வந்திருக்கிறோம். பிரம்மனையும் பார்த்தாச்சு, எல்லாத்தையும் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ மும்மூர்த்திகளோடைய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. நம்ம வந்து இதுக்கு நேராக யார் இருக்காப்புலன்னா நம்ம தலைவர் சிவன் ஐமுகன். இவர் 4 முகன், அவர் ஐமுகன். அடுத்தால ஒரு 10 முகன் இருக்காப்புல. அதுக்கு ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேங்க. இப்போவே கொஞ்சம் டயர்டாகிட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான வியூஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு பைக்கை தூக்கிட்டு நம்ம அப்படியே அந்த ரூட் வழியாக நம்ம மலைக்கு வந்திருக்கலாம். நல்லா இருக்குதே, இங்கே வர்றதுக்கெலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஸோ வாட் அ பிளேஸ். என்ன நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்களா இல்லை அவங்க தெரிஞ்சு தான் வராங்களான்னு தெரியலையே. அப்போ எங்கே வழி இருக்கா? அப்படி அப்போ ஓகே. இதுக்கப்புறம் எங்கே வழி இருக்கு? காடு மூளை எல்லாம் கடந்து ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாம் மேலே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து உட்காந்தா என்ன இவங்க உட்கார மாட்டேன்னா சொல்லுது போது. எல்லோரும் 3 பேரும் மேலே போய் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இவரும் மேலே தான் உட்காந்துருக்காப்புல, நம்ம தலைவரும் அங்கே மேலே தான் உட்காந்துருக்காப்புல, அந்த 10 முகனும் அங்கே தான் போய் உட்காந்துருக்கா. எல்லாம் மேலே தான் உட்காந்துருக்காங்க. இது பத்தாதுன்னு அவருக்கு பிள்ளைங்க வேறு. எல்லாருமே மேலே போய் தான் மலையில் தான் உட்காந்துருக்காங்கப்பா. இந்த மலையில் எப்படி என்ன தான் இருக்குன்னு தெரில. அதுவும் சரிதான். நம்மளோட டார்ச்சர் அதிகமாக இருக்காதுன்னு சொல்கிறாப்புல நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரு. ஓ, நம்ம அப்படி சுற்றி இப்படி வந்தாச்சு. ஸோ ஃபுல் ஓசூர் நம்மளுக்கு கவராது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அப்படி தான், ரயில்வே கேட் அப்படி தான் இருக்குது. அங்கேருந்து வரும் வரையச்சில் நம்ம ஓசூர் என்ட்ரி ஆகும்போதே நம்ம அந்த மும்மூர்த்திகளையும் பார்க்கலாம். சரி, ஓகே. நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வேறு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அது என்ன அலையா விளக்கா? ஓ, கார்த்திகை தீபத்துக்கு மட்டுமா இல்லை? அந்த வியூ நம்ம பார்க்கலையே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வியூவை போய் பார்ப்போம். இருக்கிறதுலே இதாங்க ஹையஸ்ட் பிளேஸ். இதாங்க ஹையஸ்ட் பிளேஸு. இதுக்குனே நம்ம வந்து நிற்கிறது வந்து பிரம்ம மண்டபம். அது வந்து நம்ம ஐமுகன் தலைவர் சிவன். அதுக்கு அடுத்தால நேராக தான் ஒரே நேர்கோட்டில் இருக்காப்புல. சூப்பரான வியூ பாயிண்ட்டு. நாம் எப்படி இடத்துல போய் இறங்க போகிறோம்? ஒரு வேகத்தில் ஏறிட்டோம். அங்கங்கே கொஞ்சம் போய் இது பண்ணியிருக்காங்க. இங்கே தடி போடி. ஐயா, நல்லா அட்வென்ச்சர் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா, எல்லாம் ஒட்டுமொத்த ஓசூரும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்காக தாங்க. மூசுங்குது. ஆடா, நல்லா பெங்களூர் வரைக்கும் தெரியுது பார்த்தீங்களா. ஓகே, நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாமா? ஜம்பும் பண்ண முடியாது. அப்படியே பொறுமையாக உட்காந்துரும். ஆமாம், அப்படி தான் போனேன். அப்படி போயிட்டு நான் இப்படி வரேன். இப்படி தான் போனேன் நான். இப்படி தான் போயிட்டு இப்படி வரேன்.
ஸோ நம்ம பிரம்ம மலையை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அவங்க என்ன நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க போலையே. தியான பீடம் அங்க பாருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம தியான பீடத்தில் கொஞ்சம் உட்காரலாம்னா நல்லா இருக்காது இல்லை? என்ன தியான பீடத்தில் தானே உட்காரணும், தியானம் மாதிரியே உட்காரணும். இது அவ்வளோ சிட்டிங்க்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லையே. ஆனால் எப்படி தான் உட்காந்து தியானம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. எனக்கு எப்படியோ உட்காந்து தியானம் பண்ணிடும். ஸோ தியான பீடத்தில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வெயிலில் இந்த டயர்டில் வந்து கொஞ்சம் தியானம் இல்லை, வேறு தான் வருது. நாங்களையும் கொஞ்சம் சிட்டிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, வழுக்குது. அது ஒரு மனசு நிலையை கட்டுப்படுத்தி இது பண்ணணும். கண்ணை மூடி ஒரு நிலையாக வந்து கண்ணை மூடி இருந்தால் தான் தியானம் வரும் போல், அதில் உட்கார முடியும். நம்ம வந்து அந்த மாதிரி இல்லை, நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் இதுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாகவே நடந்துக்கிட்டோம். அங்கே பிடிச்சி லாக் ஆயிடுச்சுங்க.